வணக்கம், நான் இன்ஜினியர் பிரியதர்ஷினி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். இப்போ நம்ம பஞ்சாயத்துக்கு வந்து ஃபைல் சப்மிட் பண்ணிட்டோம், ஆர் கார்பரேஷன் ஆர் முனிசிபாலிட்டி ஜோன் எதாக இருந்தாலும் நம்ம ஃபைல் வந்து சப்மிட் பண்ணியாச்சு. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பர்சனலாகவும் எங்கிட்ட கேட்டது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கானது. நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதாகட்டும், ஃபைனல் அப்ரூவல் காப்பி எடுக்கிறதாகட்டும், இது எல்லாமே வந்து நிறைய பேர்த்துக்கு பரிச்சயமாக இருக்கும். பட் ஆனால் 1 or 2 வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சஃபர் ஆவாங்க. ஸோ பர்சனலாக எங்கிட்ட நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணதுனால நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஸோ இதை பற்றின தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ தெரியாதவங்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே சிங்கிள் விண்டோ போர்ட்டல்னு சொல்லி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து விசிபிள் ஆகும். இதில் டாப் 1 இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்டேட் வைட் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். அப்படி இல்லைன்னா onlineppa.tn.gov.in அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து ரீசெண்டாக என்னோட கிளைண்டோட ஃபைல் சப்மிட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம கிளைண்ட்டுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம இங்கே வந்து டைப் பண்ணணும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி ஃபைல் சப்மிட் பண்ணிட்டேன். அதை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து நான் லாகின் கொடுக்குறேன். மேக்ஸிமமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் டிராயிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிராயிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த டிராயிங்கை வந்து வெரிஃபை பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரூட்னி டைப் ஆஃப் அப்ரூவலுக்கு மட்டும். செல்ஃப் சர்டிஃபிகேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ டிராயிங்கை வந்து நம்ம அப்லோட் பண்ணி ரிப்போர்ட் வந்து வெரிஃபைட் பண்ணணும். ஸ்க்ரூட்னி ரிப்போர்ட் வெரிஃபைட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். டாக்குமெண்ட் அப்லோடிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு இ-சைன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். கிளைண்டோட ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணோம்னாலே அவங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆயிரும். அந்த ஓடிபியை நம்ம வந்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பர்டிகுலர் ஒரு 1000 rupeesக்கு பிலோ இருக்கிற மாதிரி அமௌண்ட் வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அந்த அமௌண்ட்டை பே பண்ணோம்னா நம்மளோட ஃபைல் அந்தந்த கன்சர்ன் ஆஃபீஸ்க்கு வந்து சப்மிட் ஆயிரும். அது ரூரல் பஞ்சாயத்து ஆகட்டும், முனிசிபாலிட்டி ஆகட்டும், அந்த மாதிரி சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபைல் வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது, அது வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான் இருக்கு இல்லைங்களா, அதில் செகண்ட் ஒன்று. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் ஸ்க்ரூட்னிங்கிறது நம்ம டிராயிங் போட்டதுக்கு அப்புறமா டிராயிங்கை வந்து ரிப்போர்ட் வெரிஃபைட் பண்ணணும். அதுக்கு வந்து டிராயிங் ஸ்க்ரூட்னிங்கிறது கிளிக் பண்ணி டிராயிங் வந்து நம்ம ரிப்போர்ட் வெரிஃபைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடிங் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணணும்னா, இந்த செகண்ட் ஒன் இருக்கு இல்லைங்களா, பில்டிங் பிளான் அப்ளிகேஷன் சொல்லி, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து விசிபிள் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர் என்ன, தென் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்ம க்ரியேட் பண்ணது, சப்மிட் பண்ணது, அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு விசிபிள் ஆகும். அதே மாதிரி பெண்டிங் எங்கே வந்து பெண்டிங்கில் இருக்குது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைடில் பெண்டிங்காக இருந்ததுனாலும் அங்கே வந்து விசிபிள் ஆகும். அதே மாதிரி நம்ம ஃபைல் சப்மிட் பண்ணி எவ்வளோ டேஸ் ஆகுது, எதனால் பெண்டிங், அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது எல்லாமே வந்து நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ரூரல் பஞ்சாயத்தில் வருது. ரெசிடென்ஷியல் கம் கமர்ஷியல் வந்து, அதாவது பின்னாடி வீடு முன்னாடி வந்து ஷாப் இருக்கிற மாதிரி, 2 ஷாப் இருக்கிற மாதிரி கிளைண்ட் வந்து டிசைன் பண்ண சொன்னாங்க. இது ரூரல் பஞ்சாயத்துங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களே அப்டேட்டும் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஃபைல் சப்மிட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜூன் 5 வந்து நம்ம ஃபைல் வந்து சப்மிட் பண்ணிட்டோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டன் அண்ட் ரிஃப்யூசல் பை டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து போட்டிருந்தாங்க. அது எதனால அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கார்னரில் இருக்கு இல்லைங்களா டவுன்லோட் சிம்பிள், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ரீசன்னால நம்மளுக்கு வந்து ரிட்டன் ஆயிருக்குங்கிறது வந்து வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்னி ஃபீ பே பண்ண ரெசிப்ட் இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். தென் நம்ம அப்ளிகண்ட்டோட சப்மிட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அப்ளிகேஷன், அந்த இ-சைன் லெட்டரும் இருக்கும், அதையும் நம்ம வந்து பிரிண்ட் எடுத்து கிளைண்ட்டுக்கு கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் ரிட்டன் அண்ட் ரெஃப்யூசல் லெட்டர்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எதனால் ரிட்டன் ஆச்சு அப்படிங்கிற ரீசன் வந்து வந்துடும்.
இப்போ நம்ம கிளைண்டோட அட்ரஸ்ஸு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் என்ட்ரி ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் பீன் ரிப்போர்ட்டட் தட் த ஏரியா இஸ் நாட் அலவுட் டு பில்ட் அ கமர்ஷியல் பில்டிங் வித்தவுட் டிடிசிபி பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ கமர்ஷியல் பில்டிங் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அண்டர் டிடிசிபியில் வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் பஞ்சாயத்து லிமிட்டுக்குள்ளே ரெசிடென்ஷியலும் கமர்ஷியலும் இருக்கிற மாதிரி அலோவ் பண்ண முடியாது அப்ரூவலுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து முன்னாடி ஷாப் வேணும், பின்னாடி ரெசிடென்ஷியல் பில்டிங் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ராசஸ் பண்ணாங்கன்னா அது வந்து அண்டர் டிடிசிபியில் ஃபாலோ பண்ணி அப்ரூவல் வாங்கணும். அந்த பஞ்சாயத்துக்குள்ளே அப்ரூவல் வாங்கணும்னா ஸோ ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து முன்னாடி இருக்கிற ஷாப்பை வந்து நான் ரூமாக யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ரூமுங்கிற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. தென் ஆஃபீஸ்லேயும் அதை தான் சொன்னாங்க, ஷாப்புங்கிறத மென்ஷன் பண்ணாதீங்க, கமர்ஷியலுங்கிறது வேண்டாம், ரெசிடென்ஷியலாகவே கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால நம்ம பிளானவே வந்து ஆல்ட்ரு பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த பிளானை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான் அதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம சப்மிட் பண்ணோம் இல்லைங்களா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் டைப்பு, ரெசிடென்ஷியல் கம் கமர்ஷியல் இருக்கிற மாதிரி நம்ம சப்மிட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டிராயிங் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங். இதில் பார்த்தோன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் மட்டும்தான் இருக்குது. ஏன் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூட்னி டைப் இதில் வந்து ஏன் நம்ம அப்ரூவல் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 5 சென்ட்டுக்கு மேலே லேண்ட் இருக்குது. இப்போ 5 சென்ட்டுக்குள்ளே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸில் அப்ரூவல் வந்து ப்ராசஸ் ஆயிரும். இது 5 சென்ட்டுக்கு மேலே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூட்னி டைப் மெத்தடில் தான் வந்து அப்ரூவல் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் சைட்டு, இதில் வந்து ஹாலு, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு, ஒரு பெட்ரூம், கிச்சன், டபுள் பெட்ரூமோட ஒரு பிளான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஷாப் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். கிளைண்ட் வந்து அப்படி கேட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து லிமிட்டுக்குள்ள ரெசிடென்ஷியலுக்கும் கமர்ஷியலும் அட்டாச் ஆகிற மாதிரி அப்ரூவல் அலோட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பிளானை வந்து அகைன் ஆல்டர் பண்ணிட்டோம். முன்னாடி இருக்கிற ஷாப்பை வந்து கமர்ஷியல் டைப்பில் லேயர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ கமர்ஷியலுங்கிறதே எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் டைப்பில் பிளானை சேஞ்ச் பண்ணி அகைன் ஸ்க்ரூட்னி ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு திரும்ப டாக்குமெண்ட் அப்லோடிங் எல்லாம் பண்ணி ஃபைலை வந்து சப்மிட் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ரெசிடென்ஷியல் கம் கமர்ஷியல் ஹெட்டிங் பார்த்தீங்கனாலே தெரியும். ஆர்சிசி ரூஃப் கிரவுண்ட் ஃப்ளோர் ரெசிடென்ஷியல் கம் கமர்ஷியல் பில்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த டிராயிங்கை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்சிசி ரூஃப் கிரவுண்ட் ஃப்ளோர் ரெசிடென்ஷியல் பில்டிங் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ இதில் முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரூம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஓட லேயர்ஸ் யூஸ் பண்ணி, எதுவும் கமர்ஷியல் பில்டிங் அந்த லேயர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை, எல்லாமே ரெசிடென்ஷியல் டைப்பில் நம்ம அகைன் டிராயிங் வந்து கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்னி ரிப்போர்ட் வந்து வெரிஃபைட் பண்ணி அகைன் டாக்குமெண்ட் அப்லோடிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபைல் வந்து சப்மிட் பண்ணிட்டோம். ஃபைல் அகைன் சப்மிட் ஆனதுக்கான ஸ்டேட்டஸும் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அண்ட் ரிஃப்யூசல் பை டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து இதுக்கப்புறம் நம்ம டிராயிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அகைன் நான் வந்து சப்மிட் பண்ணது எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா June 24 வந்து அகைன் வந்து சப்மிட் பண்ணோம். சப்மிட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட் நம்ம சப்மிட் பண்ணி ஒரு 1 or 2 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபீ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. இப்போது இதோட ஸ்டேஜஸ் வந்து என்னென்னா, நம்ம ஃபைல் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒன்ஸ் சைட்டை விசிட் பண்ணிவிட்டு டிமாண்ட் ஃபீ வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. டிமாண்ட் ஃபீ வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி விட்டுருவாங்க. அதை வந்து நம்ம பே பண்ணி விடணும். அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டிமாண்ட் ஃபீ வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க, பண்ணதை நம்ம பேயும் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கூட எவ்வளோ வந்ததுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ அகைன் டாக்குமெண்ட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணோம்னா நம்ம அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் அதெல்லாமே வந்து அதில் விசிபிள் ஆகும். நம்ம வேணுங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூட்னி ஃபீ ரெசிப்ட் அகைன் நம்ம பே பண்ணது,
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் வந்து நம்ம ஃபைல் சப்மிட் பண்ணி ஸ்க்ரூட்னி ஃபீ பே பண்ணிட்டோம். சம்திங் இவங்களுக்கு 600 and சம்திங்கில் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் வந்து கரெக்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, எல்லாமே ரெசிடென்ஷியலுக்கு மாற்றிட்டு அகைன் சப்மிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம ஸ்க்ரூட்னி ஃபீ வந்து பே பண்ணணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை ஃபைல் சப்மிட் பண்ணதுனால 2 தடவை நம்ம ஃபீ வந்து பே பண்ணோம். பே பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட்டட் லெட்டர் இது எல்லாமே வந்துருச்சு. இது வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம டிமாண்ட் ஃபீ வந்து பே பண்ணிட்டோம் இல்லைங்களா, அவங்க டிமாண்ட் ஃபீ ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பே பண்ணிட்டோம். அந்த ரெசிப்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்களோடது பார்த்தீங்கன்னா 44,742 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபீ வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தாங்க. இதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வந்து 1182 வந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 44 அப்ராக்சிமேட்டாக 44,700 டிவைடட் பை 1182 போட்டோம்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 37 rupees, அதாவது 38 rupees வந்து பஞ்சாயத்தில் வந்து போட்டிருக்காங்க அப்ரூவலுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இவங்களோட ஸ்கொயர் ஃபீட் இன்ட்டு அமௌண்ட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 44,700 சம்திங்கில் வந்து அமௌண்ட் வந்திருக்கு. இப்போ இதை வந்து கிளைண்ட் வந்து பே பண்ணிட்டாங்க. கிளைண்ட்டு நம்மகிட்ட அமௌண்ட் கொடுத்து அதை நம்ம வந்து பே பண்ணி விட்டுட்டோம். பே பண்ணி விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் நான் அகைன் காட்டுறேன். இப்போ டிமாண்ட் ஃபீ அவங்க ஜென்ரேட் பண்ணி நம்ம பே பண்ணியாச்சு. பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி டிமாண்ட் ஜென்ரேஷன் பேமெண்ட் ஃபினிஷ்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம பே பண்ணியாச்சு இல்லைங்களா, அந்த ஸ்டேட்டஸும் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. நம்ம அமௌண்ட் பே பண்ணதுக்கான ரெசிப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அதையும் நம்ம வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இதை பிரிண்ட் எடுத்து கொடுத்துடலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்டிங், யார்கிட்ட பெண்டிங், இப்போ நம்ம அமௌண்ட்டு பே பண்ணியாச்சு. பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் வந்து இன்னும் அப்ரூவல் கொடுக்கல. அவங்கக்கிட்ட தான் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஃபைலு. பெண்டிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 days 1 hour ஆச்சு. 2 days ஆச்சு நம்ம அமௌண்ட்டு பே பண்ணி விட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். அகைன் இப்போ வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைட்டை விசிட் பண்ணி டிமாண்ட் ஃபீ ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்மளும் அமௌண்ட்டு பே பண்ணி விட்டாச்சு. அமௌண்ட்டு பே பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனல் அப்ரூவல் கொடுக்குறது மட்டும்தான் பெண்டிங். இப்போ வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் பெண்டிங் இருக்கு இல்லைங்களா, இவர் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்ரூவ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு விசிபிள் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த டவுன்லோட் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மள அப்ரூவலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுத்துடலாம். இப்போ நம்ம கரெக்ஷன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கரெக்ஷன் பண்ண டிராயிங்கை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஷாப் இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம். ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெசிடென்ஷியல் டைப்பில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, கரெக்ஷன் பண்ணி முன்னாடி ரூம் இருக்கிற மாதிரி மாற்றிருக்கோம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க நீங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆக்டிவாக இருந்தோம், எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது கமெண்ட் வந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுறதுக்கு வந்து டைம் இருந்தது. பட் இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப பிஸி ஷெடியூலாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியறது கிடையாது. இனி வரப்போகிற காலங்களில் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.